अस्सलाम वालेकुम। இன்னைக்கு நம்ம ஹபீஸ் கிச்சன்ல பார்க்க போற ரெசிபி இளநீர் பாயாசம். வாங்க அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கறத பாத்துறலாம். 3/4 லிட்டர் பால் எடுத்து வச்சிருக்கேன். காய்ச்சாத பால் தான், ஆரோக்கிய பால் எடுத்து வச்சிருக்கேன். 20 முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். 4 ஸ்பூன் மில்க் மேட் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு மூடி தேங்காயை சின்ன சின்னதா கீறி வச்சிருக்கேன். வாசனைக்காக ஏலக்காவும் ஒரு 6 ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க பவுடர் இருந்தா கூட ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். 2 இளநீரை சீவி வச்சிருக்கேன். வாங்க இதை எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாலை காய்ச்சி எடுத்துக்கலாம். நான் தண்ணி எதுவுமே சேர்க்காம தான் பால் எடுத்து வச்சிருக்கேன். பால் சூடேறட்டும். பால் காய்ச்ச கடையில அந்த கேப்ல தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு மூடி தேங்காயில ஏலக்காய் சேர்த்து வச்சிருந்ததையும் அப்படியே போட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, இளநீர் தண்ணியை தான் ஊற்ற போகிறேன். தேங்காயை மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துட்டேன். தேங்காய், ஏலக்காய், இளநீர் தண்ணீர், இதை ஃபில்ட்ரு பண்ணணும். இது இருக்கட்டும். பால் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ எடுத்து வச்ச மில்க் மேடை சேர்த்துக்கிறேன். மில்க் மேடை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மில்க் மேட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஓரத்தையெல்லாம் நல்லா எடுத்து விட்டு நல்லா பாலை காய்ச்சியாச்சு. 3 ஸ்பூன் சீனி சேர்த்துக்கிறேன். சீனி காமிக்கிறதுக்கு மறந்துட்டேன். 3 ஸ்பூன் சீனி சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை இறக்கி வச்சிடலாம். ஸ்டவ்ல இருந்து பாலை கீழே இறக்கி வச்சாச்சு. பால் ஆறட்டும். தேங்காயும் இளநீர் தண்ணி ஏலக்காய் எல்லாம் போட்டு விழுத ஃபில்ட்ரு பண்ணிடுறேன். ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். ஃபில்ட்ரு பண்ண தேங்காய் பால் இருக்கட்டும். இப்போ கொஞ்சம் ஒரு இளநீர்லேருந்து வழுக்கை பூரா எடுத்துருக்கோம். அதை மிக்சி ஜாரில் போட்டு இளநீர் தண்ணியும் ஊற்றி, மீதமுள்ள இளநீர் தண்ணியும் ஊற்றி அதை மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுறேன். ஒரு 3/4 கப் இருக்கும் மீதமுள்ள இளநீர் தண்ணி. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். இளநீர் உள்ள வழுக்கையும் இளநீர் தண்ணியும் ஊற்றி அரைச்சிட்டு வந்தாச்சு. அதையும் இதோடு சேர்த்துடுறேன். இன்னொரு இளநீர் உள்ள வழுக்கையை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடுறேன். நம்ம காய்ச்சி ஆற வச்ச பாலையும் இதில் சேர்த்துடுறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எடுத்து வச்ச நட்ஸை நெய்யில் வறுத்துக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தாளிப்பு பேன் வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிறேன். நெய் மெல்ட் ஆகட்டும். எடுத்த நட்ஸை வறுத்துடலாம். நட்ஸை நெய்யில் வறுத்தாச்சு. இப்போ அதை நம்ம பாயாசத்தில் கொட்டிடலாம். சூப்பரான இளநீர் பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த சம்மருக்கு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை சூடாகவும் குடிக்கலாம், ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணியும் குடிக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.